அமுதா, என்னால் உனக்கு எத்தனை கஷ்டம். மலர் தூவிய மஞ்சத்திலே படுத்துறங்க வேண்டிய நீ இன்று கல்லிலும் முள்ளிலும். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். கணவன் இருக்கும் இடம் தானே மனைவிக்கு சொர்க்கம். உங்கள் அமுத மொழிகள் எனக்கு அறுசுவை உண்டி. உங்கள் அன்பு உள்ளம் எனக்கு பஞ்சுமெத்தை. திருப்தியால் நிறைந்திருக்கிறது என் மனம். வேதனையால் துடிக்கிறது என் மனம். ஏன்? அமுதா, என் வாழ்க்கையிலே புதைந்திருக்கும் ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உண்மையிலேயே நல்லவர்களுடைய பிள்ளையா, அல்லது உன் தந்தை சொல்லியது போல? வேண்டாம், மீண்டும் ஒரு முறை அதை சொல்லாதீர்கள். அமுதா, என் பெற்றோர்கள் யார் என்று முதலில் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அப்போதுதான் என் கண்கள் உறங்கும், என் நிம்மதி அடையும். ஆமா, அது நம்முடைய கடமை. இப்பொழுதே புறப்படும். வாருங்கள். ஆருயிர் நண்பர்களே, பச்சிளம் குழந்தை முதல் என்னை பாதுகாத்த உங்களை விட்டு மீண்டும் பிரிய வேண்டி இருக்கிறது. ஆனால் முன்பு ஓடியதைப் போலல்ல, இப்போது ஒரு புனிதமான கடமையை நிறைவேற்றப் போகிறேன். விடை கொடுங்கள். பார்த்தாயாவதா, விடை கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது? இவர்களை பிரிந்து நான் எப்படி போவது? தன் குட்டியோடு எனக்கும் பால் ஊட்டி துதிக்கையில் ஏந்தி தாளாட்டிய இதுவே எனது தாய். எதற்கும் அஞ்சா நெஞ்ச வேண்டும் என்று கற்பித்த இதுவே எனது தந்தை. நான் புலியிடமும் சிங்கத்திடமும் சிக்கி தவித்த போது தன் உயிரை பணைய வைத்து என் உயிரை காப்பாற்றிய இதுவே எனது அண்ணன். தம்பி உள்ளான் படைக்கென்றான் என்று நீ சொல்வாயே, அந்த முதுமொழிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த கணேசன் தான் என்னுடைய தம்பி. இவைகளை விட்டு பிரிவதென்றால் என் மனம் தடுமாறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் என் பெற்றோரை கண்டுபிடித்து உன் தந்தை என் மீது சுமத்திய களங்கத்தை புறத்தெறிய வேண்டும் என்றும் என் மனம் துடிக்கிறது. ஐயோ அமுதா, எனக்கே இந்த உறவையும் அறிவையும் கடமையும் கல்வியையும் கற்பித்தாய். கவலை வேண்டாம், கொஞ்சம் பொறுங்கள். கணேசா, நான் சொல்வதை கேள். இது உன் அம்மா, இது உன் அப்பா. நீ எப்போதும் உன் அம்மா அப்பாவை பார்த்துக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா? உன்னை போல அவரும் தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா? நாங்கள் போய்விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறோம். விடை கொடுங்க. பார்த்தீர்களா, விடை கொடுத்து விட்டது. வாருங்கள், போகலாம். உங்களுடைய அன்பு 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 தெய்வங்களே, வருகிறோம். கணேசா, வரட்டுமா? சீதா, போய் வருகிறோம். யாரப்பா நீங்கெல்லாம்? என்ன வேணும்? இந்த மூட்டைக்குள்ள என்ன வச்சிருக்க? ஏழையின் மூட்டைக்குள்ளே என்னப்பா இருக்கும்? நாளை வரைக்கும் உயிர் இருக்குங்கிற நம்பிக்கையூட்டும் ஒருவேளை சோறு, மானத்தை காப்பாற்றும் ஒரு கந்தல் துணி. இங்க பாக்கலா, என்ன அது? இது விலையில்லா மாணிக்கம். இதை மட்டும் கேட்காதப்பா. இது இது என் புருஷன். கிழவிக்கு பைத்தியம் போல இருக்குடா. ஆமா ஆமா, பைத்தியம் இல்லப்பா, சத்தியமா இது என் புருஷன். புருஷனா தான் இப்படி கொண்டா. ஐயா ஐயா, அதை குத்துறியா? உனக்கு காலம்
ஏமா இத பாரு சீலை வாங்கினியா எவ்வளவு சரி வாங்கியா நல்லா இருக்குது நம்ம கடையில கூட சீலை வாரத்துல வாங்க ஏமா நீ போற ராயா ரா உட்காரு ஏன்பா ரொம்ப நாளா ఈ పక్కనే రాలేదే ఈ ఉజ్జయిని నగరத்துல அடிச்சதா లేక சேச்சா அழகா రికార్డులో ரொம்ப நாளைக்கு முந்தி அடிச்சதியா அதானே நான் கேட்டேன் ஏమంటే నేను నానే వచ్చిన పారు சரியா பணத்தை புரியா 3 వరహాలు ఏనయ్యా ఇవ్వలేదానా సరిదాం పో ఇదో చూడు ఈ ఉజ్జయిని నగరత అంగడి వీధిలో దారాలకు పేరు పోయినోడు నే ఒక్కడే నీ ఊరు పూరా చుట్టినాలో ఇదికి మేలు నీకు ఒక్క కాసు కూడా దొరకదు ఆవా దొరకదు ஐயா ஆழ்வார் செட்டியார் கடை இதுதானே இதுதான் வாங்க రండి 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 ఉక్కరంగ ఏమి కావాలా நாங்கள் இதை விற்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த முத்து மாலை எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா? இப்போதுதான் இந்த மாலை அழகாக இருக்கிறது. இதை வைத்துக் கொள்ளுங்கள். இதன் கரைத்தை எடுத்துக்கொண்டு பாக்கியை தாருங்கள். அமுதா வேண்டாம். நீ இந்த மாலையை போட்டுக் கொள்ளாவிட்டால் என் மனம் மிகவும் வேதனையாக. சும்மா వేసుకోండి இந்த మాలయోడు మిమ్మల్ని చూస్తే ఆహా ఆహా మహారాజా మాదిరి ఉంది తీసుకోండి என்னமா வேணா வரையிலா வாங்க என்ன 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 எந்த வழியில் வேணும் பார்த்து வாங்க மாட்டு நேரா போயிட்டு இருக்கிறீங்களே யாரோ பைத்தியம் போல இருக்கிறது. புருஷன் முத்துமாலை முத்துமாலை கொடு முத்துமாலை கொடு. வெடிஞ்செந்திரிச்சா அந்த முத்துமாலை பைத்தியம் வந்துரு. அம்மா புண்ணியவதி நீ நல்லா இருப்ப இங்க இருந்து பாப்பா இந்த அம்மாவுக்கு என்ன நடந்தது? தாவ பைத்தியம் மூச்சாக. ஐயோ பாவம் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. ஏன் எல்லோரும் பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்களே, யாராவது உதவி செய்யக்கூடாது? அம்மா 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 இதோ இதை வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா. வா. அம்மா 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 அமுதா, உனக்கு நினைவு இருக்கிறதா? இந்த அம்மாவை நாம் கடவுளில் பார்க்கவில்லை. ஆமா மாத்தா, இந்த
இந்த நேரத்தில் இந்த அம்மா எங்கேயே வந்தா? எல்லாம் ஆட்டத்தை சுருட்டிக்கிட்டு போலாம்னு தான். சே, இந்த அம்மாவை பார்த்தால் திருட வந்தவர்களாகவா தெரிகிறது? ஐயா, இங்கு யாராவது வைத்தியர் இருந்தால் அழைத்து வாருங்க. பாத்தீங்களா, திருட வந்தவளுக்கு உபச்சாரம் நடக்குது. எல்லாம் இந்த சத்திரத்தினுடைய விசேஷம். என்ன விசேஷம்? இந்த சத்திரத்துலதான் விக்ரமாதித்த மகாராஜா தங்கி இருந்தாருங்கிறது ஐதீகம். அதனாலதான் வந்தவங்களுக்கெல்லாம் ராஜோபசாரம் நடக்குது. அத்தா, இந்த அம்மாவை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்க போய் படுத்துக் கொள்ளுங்க. ஆமா, அடுத்த அறை காலியாத்தான் இருக்கு. வாங்க போகலாம். வாங்க வாங்க. இதெல்லாம் பாத்தீங்களா? இதுதான் விக்ரமாதித்த மகாராஜா தங்கி இருந்த புனித அறையம். இந்த கட்டில தான் அவர் படுத்து தூங்குறது வழக்கமா. யாருக்குமே இந்த அறையை திறக்கிறது இல்லை. உங்களை பார்த்தா மகாராஜா மாதிரி இருக்கு. உங்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த அறையை திறந்திருக்கேன். மிக்க நன்றி. நேரமாச்சு, காலையில சந்திக்கிறேன். சரி. சுந்தரவல்லி பதுமையே, பல ஆண்டுகளுக்கு பின் சிரிக்கிறாயே, காரணம் என்ன? உலக விசித்திரத்தை நினைத்தேன், சிரிப்பு வந்துவிட்டது. அது என்ன விசித்திரம்? இங்கே படுத்திருக்கிறானே, இவன் ஒரு மன்னாதி மன்னனின் மைந்தன். இவன் கழுத்திலே அணிந்திருக்கிறானே ஒரு புதுமையான முத்து மாலை. அது மாலை அல்ல, அதுதான் இவனுடைய தகப்பன். ஆ, தகப்பனா? ஆமாம், அது இவனுக்கே தெரியாது. அடுத்த அறையில் மயங்கி கிடைக்கிறாளே, அவள்தான் இவனுடைய தாயார். அப்படியா? இவன் பெற்றோருக்கு இந்த கதி ஏன் வந்தது? கொடுமைக்காரர்களின் சூழ்ச்சி. பாவம், வருகிற பௌர்ணமி அன்று பூர்ண சந்திரோதயம் ஆவதற்குள் இவனுடைய தாய் தந்தையர் சுய உருவம் அடைய வேண்டும். இல்லாவிட்டால் பிறகு என்றென்றும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, அப்படியானால் இவர்கள் சுய உருவம் அடையும் வழி அதுதான் தங்கமலை ரகசியம். அந்த ரகசியத்தை எப்படி தெரிந்து கொள்வது? சாமம், தானம், வேதம், தண்டம் என்னும் 4 வித உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும். முதலில் இங்கிருந்து வடக்கே 10 கால தூரத்தில் இருக்கும் பச்சைமலைக்கு சென்று தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை என்ற மந்திரத்தை சொன்னால் மந்திரத்தை சொன்னால் மந்திரத்தில் என் தாய் தந்தையை சுயநிர்வாகம் பெற்று விடுவார்களா? சொல்லுங்கள், பேசுங்கள், பேசுங்கள். நீங்கள் பேச மாட்டேன் என்கிறீர்கள். பேசுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள், சொல்லுங்கள். அப்பா, 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 அம்மா, 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 அம்மா. அத்தா, என்ன இது? அம்மா, என் வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். இந்த புண்ணியவதி தான் என் தாய். இதோ இந்த முத்துமாலை தான் என் தந்தை. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எல்லாவற்றையும் பிறகு விவரமாக சொல்லுகிறேன். வருகிற பௌர்ணமிக்குள் என் தாய் தந்தையர் சுய உருவம் பெற வேண்டும். அதற்காக நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். புறப்படுவோம் என்று சொல்லுங்கள் அத்தா. அம்மாவால் நடக்க முடியாது. நாம் தூக்கி செல்வோம். தாய் தந்தையருக்கு சேவை செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சாரங்கா, இளவரசியை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு 10,000 பொன் பரிசளிப்பதாக பறைசாட்டு. மகள் ஊர் பெயர் தெரியாத ஒருவனுடன் ஓடிவிட்டாள் என்று நாமே நம் மானத்தை விற்கும் விளம்பரமா? நீ போ சாரங்கா. சாரங்கா, நில். சக்கரவர்த்தியின் கட்டளை. போ. போகாதே, மகாராணியின் கட்டளை. போகாவிட்டால் உன்னுடைய அல்ல. போனால் உன் தலை போய்விடும். என்னடா இது? எதை செய்தாலும் உயிர் போற விஷயமாக இருக்கு. சக்கரவர்த்தி உயிர் போகாம தங்குற மாதிரி ஏதாவது யோசனை பண்ணி உத்தரவிடுங்களேன். நான் வர்றேன். அந்த அசட்டு பெண்ணால் என் பரம்பரைக்கு இழிவு ஏற்பட்டு விட்டது. பரம்பரை? கொள்கைகளை திருடி வரும் குருத்ரோகியின் பரம்பரை. மாற்றான முடிவிலே வாழ்வு நடத்தும் பாதகனின் பரம்பரை. நந்தினி, வாயை மூடு. எங்கிருந்து வந்தது இந்த துணிச்சல்? சக்கரவர்த்தி, இளவரசியை செந்தகிரி காக்கலாம் சேர்ந்தாரா? கிடைக்கலையா? கிடைக்காமலே போகட்டும். மானம் இழந்தவள் திரும்பி வரக்கூடாது. என்ன சொன்னாய்? இனி என் விவகாரங்களை தலையிட்டால் உன் உயிருக்கு உணவித்து விடுவேன்.
இன்று உங்கள் போக்கை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டேன், மன்னித்து விடுங்கள். இந்த வளையெல்லாம் அவனுக்குத்தான். அப்போ மகாராஜாவை முத்துமாலையாக்கியாச்சு, மகாராணிய பிச்சைக்காரியாக்கி விரட்டியாச்சு. இந்த இது போட்டுக்க. ஆமா, குளிகைய முடிஞ்சிட்டா நாம நினைச்ச வருவோம் தானா வந்துடுமா? ஐயா, நீங்க ஒரு இது குளிகைய முழுங்கறது இல்ல, ஏதாவது பானத்துல கரைச்சு குடிச்சுட்டான், நம்ம என்ன சொல்றோமோ அந்த உருவம் தானா வந்துடும். ஓஹோ, எல்லாம் ஏமாத்து எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. என் அந்தரங்க அறையில உனக்கு என்ன வேலை? உங்களுக்கு தான் புது மாதிரியான பானம் ஒண்ணு தயார் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி, போ போ. மன்னிக்க வேண்டும் பிரபு, மனதினும் உண்மையான உங்கள் இதயத்துக்கு மாறா பெயரை அடித்து விட்டேன். மகாராஜா, முழுமதியை நிகழ்த்த உங்கள் முகத்திலே கோபம் இன்னும் கலங்கும் இருக்கக்கூடாது, அதை நீக்கிவிடுங்கள். பிரபு, என்னை பாருங்கள், மறைமுகம் காணத் துடிக்கும் பயிர் போல் உங்கள் நகைமுகம் காணத் துடிக்கிறேன். அன்பே, இது என் கையாலேயே தயாரித்த புதிய மது. புதிய மது எங்கே? நன்றி கெட்டவனே, நீ பழையபடி மகேந்திரனாக போ. கண்ணு, எதற்காக என்னை மறுபடியும் மகேந்திரனாக மாற்ற விரும்புகிறார்? அடி துரோகி, ஈட்டின மரத்திலேயே கூர் பார்க்கிறாயா? நீ மதுவிலே கரைத்து கொடுத்தாயே குளிகை, அது நமைத்த சர்க்கரை குளிகை அடி சாகத்தக்காரி. இதோ பார், உண்மையான மந்திர குளிகை இங்கே பத்திரமாக இருக்கிறது. ஏ கருணாகமே, அந்த ஆத்திரத்தோடு ஓடி வந்து குளிகையை எடுத்து பார்த்தாயே, அப்போதே அந்த காட்சியை இந்த கண்கள் கவனித்து விட்டன. என்றைக்கு நீ என்னை எதிர்த்து பேச ஆரம்பித்தாயோ, அன்று முதலே நான் உன்னை நிழல் போல தொடர ஆரம்பித்து விட்டேன். பஞ்சகி, நாடிழந்து வீடிழந்து நாதியற்று கிடந்த உன்னை இந்த நாட்டின் ஆட்சி பீடத்திலே அமர்த்தினேனே, அதற்காக நீ செய்யும் கைமாறாயுது உண்ட வீட்டுக்கே இரண்டகம் செய்யும் துரோகி. நினைவிருக்கட்டும், உன்னுடைய தடுக்கு குலுக்கு மினுக்கு தந்திரம் எல்லாவற்றையும் முறியடிக்கும் மகா மந்திரவாதினான்.